கண்ணை சேர்ந்து படுத்துட்டேன். யாரு கூட படுப்பியா? கண்ணை சேர்ந்து படுத்துட்டேன். கண்ணை அசந்து படுத்துட்டு விடிய கால ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். தன்னறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன். முழிச்சு பாக்குறேன் எடுவட்ட வய என் துணிமணியை பூரா கலட்டிட்டு முண்டமா கால் 2ஐயும் கட்டி நட்டமா கட்டி தொங்க விட்டுருக்கேன். என்னன்னு கேட்டேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, 25 ஆட்டுக்குட்டி சொல்லி இருந்தாங்க. அதுல ஒத்த உருப்படியா அத்துட்டு போயிருச்சு. அதே உனைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணிருக்கோம். அப்புறம் நீ என்னத பண்ண? ஏன்டா எடுவட்ட வலை, நீ ஆட்டு அத்துட்டு போனதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா அப்படின்ட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். இம்மிடியட்டா டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தரை கல்யாணம் பண்ணு. புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். நான் ஒரு அரிப்படுத்த சிரிக்கி அல்லவா, வயசிய பார்த்தாவே. அப்புறம் ஒருத்தரை கல்யாணம் பண்ணு. எதையும் விடுறதில்ல. அவர் தான் வந்து நம்ம அரசாங்க பஸ் டிரைவர். காசுண்டாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா 32,000 சம்பளம் வாங்குறோம்னு சொன்னார். சரின்ட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட முதல்ல போகையில பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ஏன் 11 மணிக்கு போற? 11 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவாங்க. 11 மணிக்கு போறேன். நான் நிற செம்பு பாலோட வகையில அவர்ண்டால ஒரு பழத்தோட இருக்க கூடாது. என்ன பண்ணாரு? உள்ள வச்சிருக்கேன் பாருங்க எடுபட்ட வய. என்னது? உள்ள போனதுமே வந்து பாலை கொடுத்தேன். வாங்கி மடக்குன்னு குடிச்சேன். எடுபட்ட வய எதை குடிச்சது மாதிரி? மோத்திரத்தை குடிச்சது மாதிரி குடிச்சு விட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டேன். திரும்பி உட்காருவோம். அப்பத்தே நான் கேட்டேன், ஏங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணோம், அப்படி மூஞ்சிய திருப்பினீங்கன்னா என்னம்மா நான் தானே கேட்டேன். கேட்கவும் அப்பத்தே ஒரு வார்த்தை சொன்னேன். எடுவட்ட வய பசில டெய்வரா ஓடின வய. அந்த பழக்க தோஷத்துல எடுவட்ட வயலுக்கு விசில் அடிச்சாத்தேன் வண்டியை கிளப்போங்கிற முதல் இரவுலை. சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல, என்ன செய்யறது, நம்ம உழப்பத்தை இப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகளோட அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடுறதுல லேசா விசில் அடிச்சு வர பழகி இருந்தேன். நான் வாட்டுக்கு அடிச்சுட்டே விசில வீண்டு அடிக்கவும் வண்டியை கிளப்பிட்டே மனுஷன் 20, 40, 60, 80, 100, 120 பைபாஸ் வேகத்துல ஓய்கிட்டு. ஆமா நானும் இப்பத்தே நுப்பாட்டுவேன் அப்பத்தே நுப்பாட்டுவேன் வாக்குறேன். நுப்பாட்டுறது மாதிரி தெரியும். ஏற்கனவே வந்து லாங் லைன்ல ஓடி இருந்திருக்கேன். திருப்பூர் டு கோயம்புத்தூர் லைன் ஓட்டி இருந்திருக்கேன். அவனுக்கு வந்து இடத்துக்குள்ள போய் முடிக்கணும்ட்டு அதே வேகத்துல இங்கே போய்கிட்டு இருக்கான். சரி இப்பத்தே நுப்பாட்டுவேன் அப்பத்தே நுப்பாட்டுவேன் நுப்பாட்டுறது மாதிரி தெரியும். எப்படி உசிரை எடுத்துருவேன் நினைச்சேன். வாயை வச்சு கத்தலாம்னு பார்த்தா வாயில எந்த தண்டியில வச்சு தள்ளிட்டான். அது என்னடா அது? துணிய கை 2 அமிக்கிட்டேன், கால் 2 மிதிச்சுக்கிட்டேன். ஒன்னும் பண்ண முடியல. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு தவத்தை பண்ணது மாதிரியா சந்திரலேகா. ஆமா அப்படி அமைக்கிட்டான். மறுபடியும் என்னட்டு கேளுங்க, எடுவட்ட வய நுப்பாட்டுற மாதிரி தெரியல. விடிய காலம் 3 மணி ஆகி போச்சு. மறுபடியும் விசில் அடிச்சாதே நுப்பாட்டுவோம். நீ விசில் அடிக்க வேண்டிய விசில் தான் அடிக்க முடியல. வாயில துணியை வச்சு அமைக்கிட்டாங்க. விடிய காலம் கூர்க்கா வந்துட்டாரு எங்க ஊர்ல. அது வழியா அப்புறம் அவர் வந்து வீண்டு அடிச்சாருல, அதோட படக்குண்டு கரண்ட் அடிச்சது மாதிரி இப்ப பாட்டிட்டேன். அதோட அவன் இருந்து தப்பிச்சு ஓடியா. நல்ல வேலை பிரேக் நினைச்சு சங்கில மிதிக்க தெரிஞ்ச நல்ல வேலை. சரின்ட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்பிராஜ வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உனக்கு என்ன தெரியும்னு நம்பிராஜ வீட்டுல போய் சேர்ந்த? நான் அப்படி எல்லா வேலையும் பார்ப்பேன். எல்லாத்தையும் வேலை பார்ப்பேன். எல்லா வேலையும் பார்ப்பேன். மிருதங்கக்கார வேலை பார்த்தா சண்டை ஓட முடியாது. அவங்க போட்டிக்கு நிறைய ஆள் இருக்கு. ஆமா ஆமா சமையல் வேலை அப்படி செய்வேன். சமையல்ல உனக்கு என்ன தெரியும்? முந்தா நாள்ல லெமன் சாதம் கேட்டாரு. சரி ஒரு பழம் ஒண்ணு 15 ரூபாய் எலும்பச்சம்பழம். எங்க அளவு எடுத்து காமி. அளவு எடுத்து கேட்டவா? கடையில வாங்கின வளத்தை சொல்றேன். ஒரு பழம் ஒண்ணு 15 ரூபாய் எலும்பச்சம்பழம். 2 பழம் வாங்கி நல்ல பட்டை வத்தல கடுகு எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தேன். அப்படி சாப்பிட்டாரு. நேத்து அதே போல தயிர் சாதம் கேட்டாரு. நம்ம வீட்டுல 10 பசு மாடு இருக்கு. அதுல நல்ல மாடா பார்த்து பாலை கறந்து, நல்ல மாட்டா பார்த்து பாலை கறந்து, நல்ல செர்ச்சி மாடு நல்ல மாட்டுல பாலை கறந்து தயிரை கடைஞ்சி தயிர் சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். சரி எனக்கு புளி சாதம் வேணும்னு சொன்னார். பிரியப்பட்டு கேட்கிறாரு அப்படின்ட்டு படக்குன்னு புளி ஊத்தி கிண்டி புளி சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டேன். இப்ப கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போக சொல்லி இருக்காரு. ஆமா நான் வந்துட்டேன். உனக்கு இந்த தித்திலி பூச்சாதம் தெரியும்? தித்திலி பூச்சாதம் தண்டி சிதம் சாப்பிடுவேன். நான் வந்துட்டு என்ன தோழிகள் எல்லாம் கூப்பிடுன்னு. ஆமா அவளையும் கூப்பிட்டுருவான். அடியே வாடி ஆட்டி அழைச்சவள 5-6 குடும்பத்தை கெடுத்தவள வாடி தோழி கண்டார ஓலி. ஆமா உன்னைய என்ன சொன்னார் அப்பா? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்தாரா? வந்தாரு. என்ன சொன்னாரு? ஏன் டீ கேக்குற? போன வாரம் வரைக்கும் நல்லா செஞ்ச மனுஷன் என்ன செஞ்சாரு? மாத்திரை ஓட்டாத்தேன் அவர் கிடைக்கிறது.
ஐய கை காலெல்லாம் கட்ட காலை புடிச்சுக்கிட்டு இழுக்குதா, வேலை செய்ய முடியல, வயசாகி போச்சுன்னு சொல்றேன். அதனால நீ செய்யற வேலைய ஆமா ஆமா அப்பா படுக்க போட்டு. ஆமா அப்பாவா? அப்பா படுக்க போட்டு அப்பா வேலையில நீ செய்றியான்னு கேட்டேன். அப்பாக்கு ஆமாமா எல்லா வேலையும் செய்யும். அததான் கேட்டேன். ஆமா ஆமா இவ்வளவு அழகா இருக்கியடி. ஆமா. உன் அழகின் ரகசியம் என்ன? அழகின் ரகசியம் 3 கிலோ ஒயிட் சிமெண்ட் தடவை இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த சரவணன் தான் வச்சுக்கிறோம்ல. ஆமா ஆமா சரவணை வச்சிருந்து என்ன செய்ய, கிட்டிதே அடிக்கணும். ஆமா ஆமா. ஆமா ஜாக்கெட்லாம் கிண்டு தச்சுக்க எங்க தச்ச? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு எங்க ஊர்ல முனிசாமின்னு ஒரு டெய்லர் இருக்காரு. ஆமா நானா லேடிஸ் தான் கொடுப்பேன். நீலாம் வந்து லேடிஸ்ட கொடுப்ப. எங்க ஊர்ல நான் லேடிஸ்ட கொடுக்க மாட்டேன். நான் வந்து ஆம்பளை டெய்லர் தான் கொடுப்பேன். நீ தைக்கிற ஜாக்கெட்டுக்கு ரேட் எவ்வளவு? நான் தைக்கிறதுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் ஆகும். 300 ரூபாய். ஆமா. நான் தைக்கிற ஜாக்கெட்டுக்கு ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 3 ounce கட்டிங்க. 3 ounce கட்டிங்க வாங்கி கொடுத்தோம்னா அவ வாட்டுக்க போய் நீலா வந்து ஜாக்கெட் வந்து எதை வச்சு கொடுப்பீங்க? ஜாக்கெட் துணியை கொடுப்பேன், அளவு துணி கொடுப்பீங்க. நான் வந்து அளவு துணி கொடுக்க மாட்டேன். சரி. அப்படியே போய் பூராத்தி அவுத்து போட்டு நிப்பேன். அடிப்பாவி அசிமல. அப்படியே மிஷினை வந்து கிட்டத்துல வந்து வச்சுக்குருவாரு. என்னத்த? என்னைய ஒரு தடவை பாப்பாரு இப்படி பார்த்துட்டு படக் 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 அப்படின்னு மிஷின்ல அடிக்கிற மாதிரி தெரியலையே. மிஷினை தாப்பா திரும்ப என்னைய ஒரு அப்படி பாப்பாரு. திரும்ப படக் 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 படக்குன்னு அதென்ன படக் படக்குன்னு. அப்பதான் அளவு நல்லா வருமா? அப்பதான் நல்ல துணி தையல் இருக்கும். ஆமா அந்த வாரம் எப்படி வச்சிருக்கேன்னு அத கிண்ணு நிக்குது. என்ன நிக்குதுன்னா கீழ இறங்கி ஒரு மேல இறங்கி நிக்குது. அதெல்லாம் உனக்கு அளவு சரியில்லை பத்தல. இதை சுத்தில வச்சுக்க. அதெல்லாம் வேணாம். ஜாக்கெட் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன், பட்டன் ஊரம் தெரிச்சு போய் ஊக்க மாத்திட்டு வந்திருக்கேன். நான் அதுலயும் போய்கிட்டு அதை வைக்க சொன்னேன்டா எப்படின்னு கேட்கிறேன். மாட்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு வக்கட்டு பந்த வைக்கிறேன், ஒரு வக்கட்டு எவ்வுது, இன்னொரு வக்கட்டு புடிச்சுக்கிட்டு அமுக்கிறேன், பட்டன் 2 விட்டு போச்சு. ஏன் கேக்குற? ஆமா நம்ம வந்துட்டோம். அம்மாவை கூப்பிடணும்ல, அம்மா வந்தாத்தேன். சரி அம்மா கிட்ட இந்த இதெல்லாம் தரணும்லாம் காமிக்க கூடாது. இல்ல இல்ல அப்படி இல்ல. அம்மா கிட்ட நாகரிகமா பேசணும். ஆமா இந்த பாரு அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் ஆமா ஆமா கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும். சரி சரி. வேலைக்கு வந்து அப்படி சொல்லணும். கண்டிப்பா. சரியா? அப்படியே சொல்லு. அம்மா பாத்துக்கே நீ? அம்மா பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல. அடடடட எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த மீனாட்சி மாதிரி அப்படி இருப்பாங்க. அடே அப்பா அதான கோயில்ல தீ பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆமா ஆமா. கூப்பிடுவோமா? அம்மா கூப்பிடு பாப்போம். அம்மா 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 ஆண்டாங்க. வாங்க அம்மா. ஆசைப்பட்டு பார்த்தா இவன் அழகான பொண்ணு, ஆசைப்படி
அம்மா வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும், நலம் உண்டாய். சரிங்கம்மா. ஆமா, இவர்கள் உயிர் தோழி, நீங்க யாரு? நான் மயிர் தோழியா? நானும் உங்க மதர்ப்புக்குரிய தோழின்னு சொல்லுவாங்க. ஆமாங்கம்மா. சரி, இதற்கு முன்னாடி உங்களை முன்னாடி பின்னாடி நான் பார்த்ததே இல்லையே. முன்னாடி பின்னாடி பாக்குறதுன்னா வந்து எங்க வந்து பாக்கணும்னா பாத்ரூம்குள்ள வந்து பார்க்கலாம். அங்கதான் வந்து முன்னாடி முன்னாடி பார்க்க முடியும். இந்த இடத்துல நீ யாரு? இந்த இடத்துல வந்து உங்க அப்பா அப்பதான் என்னை சேர்த்திருக்காரு. அதெல்லாம் இப்ப நான் கேட்கல. இந்த இடத்தில் நான் யாரு? நீங்க வந்து இடத்துக்குரிய தலைவிமா. சரி, நான் என்ன கேட்டு நீ என்ன பதில் சொல்ற? முன்னையும் பின்னையும் பார்த்ததே இல்லை, இதற்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது, இப்ப உன்னை புதுசா பாக்குறேனே. அப்படி கேட்க, ஏன்னா இவங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும், இப்பதானே உங்களை பாக்குறேன், அதனால அப்படி நான் கேட்டா நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் கூட வேற எங்கிட்ட பின்னாடி பாக்கணும்னு செய்யலாம். எடக்கு முடக்கான பேசலாம் என்கிட்ட பேசக்கூடாது. சரியா? அப்படி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா வேலையை விட்டு நீக்கிறவன் கொடுக்குற சம்பளத்தை குறைக்கிறவன். ஆமா, பெரிய நீங்க கலெக்டர் வேலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலைக்கு வரல, ஒரு இதுக்கு வரல. இங்க வாடி, நான் உனக்கு வேலை தர்றேன். எங்க போற நீ? கொஞ்சம் கொடுத்தாரு. அட எந்திரிச்சு வாடிங்க. கீழ்ராயத்துல 100 வேலை பார்த்து பழச்சிக்கிறீங்க. பக்கத்துல அந்த அம்மா தோட கலவான்றாத, மரியாதை வா, ஜாக்கிரதையா நிக்குங்க. நைஸா நல்ல பொம்பளை, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைய பக்கத்துல போய் உட்காரு. ஆம்பளை பக்கத்துல போய் உட்காந்து வர்றதே வர்ற அந்த கேமராவை தள்ளி விட்டுவா. செருப்பு நல்ல செருப்புல வா. சரி, அதெல்லாம் விடுங்க. அப்ப வந்தாங்களா? வந்தாரு வந்தாரு. பாத்தி என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காட்டி காவலுக்கு போக சொன்னார். காவலுக்கு போக சொன்னார்? ஆமாங்க. எப்படி காவலுக்கு போகணும்? போய் என்ன பண்ணணும்? போய் என்ன பண்ணணும்? காவல் காக்கணும். அப்புறம் போய் வெங்காயம் இருக்க சொன்னாங்க. காவலதையும் காக்கணும். சரி, எதுக்கு காவல் காக்கணும்? அம்மா திணை காவல் காக்கணுமா? அங்க என்ன வருது? அங்க பறவைகள்லாம் வரும். சரி, அந்த பறவைகள் நம்ம எப்படி வரட்டணும்? ஆலோம் சோ ஆலோம் சோ ஆலோம் சோ அப்படி வரட்டணும். ஆக ஆலோம் ஆலோம் சோ என்று காணப்பாடி வானப்பாடிகளை வரட்டு சொல்லிக்கலாம். ஆமாங்கம்மா. அடடா, என்ன ஒரு அழகு! பெயிண்ட் டப்பா மட்டும் 600 ரூபாய் இருக்கும் போலயே. மயில்கள் ஆடுவதும், குயில்கள் கூவதும், மரம் கொத்தி பொருள் எல்லாம் டொக் டொக் என்று டொக்கு போடுவதும், டக் டக் என்று ஓசையிடுவோம். ஆகிய இந்த அற்புதமான இடத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்க. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி, சரிங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போறேன். என்ன விஷயமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆமா, நான் ஒருத்தரை நேசிக்கிறேன். சரிங்க. யாரையாவது நேசிக்கிறீங்களா?
சும்மா சொல்லுங்க. என் அண்ணன் 7 பேர்கள் இருக்காங்க. யார நீங்க காதலிக்கிறீங்க? ரெண்டாவது ஆளை காதலிக்கிறான். சரி, நான் யார காதலிக்கிறேன்? நீங்க யாரைய காதலிக்கிறீங்க? நான் வந்து ஆல்ரவுண்ட் வாசிக்கிற சரவணகுமார 6 வருஷமா காதலிக்கிறேன். ஒன்னத்துக்காக மட்டும் தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன். ரொம்ப கிராக்கி ஆகி போச்சு. அவன்கிட்ட போகாத மறுநாளே ஓடி வந்துருவேன். நானும் ஒருத்தர் காதலிக்கிறேன். யாருங்கம்மா? நான் காதலிக்கக்கூடிய காதல் எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருப்பாரு? அவருக்கு சில பல அங்கலட்சண அடையாளங்கள்லாம் இருக்கு. என்னதுங்கம்மா? ஆமா, என்ன அடையாளங்கள்லாம் சொல்ல. அடையாளத்தை சொல்லுங்கம்மா. அவருக்கு நிறைய மலையெல்லாம் இருக்கு. நிறைய மலை இருக்கா? அப்ப கோவாரி ஓனரா இருப்பாரோ? குவாரி கெரசர் நிறைய வச்சிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, அவர் எந்த நேரமும் கையில பிடிச்ச மீனிக்கமே இருப்பாரு, கீழே வச்சதே இல்ல. அப்ப நரம்பு தளர்ச்சியாத்தான் இருக்கு. கையில பிடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா அப்ப அப்படித்தேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அப்ப அவர் பக்கத்துல குஞ்சு இருக்கும். அதே அப்பா தெரியும். நீங்க அதுக்கு தானே அவரை பிடிச்சிருக்கீங்க. குஞ்சா ஏமா? என்னங்கம்மா அது குஞ்சாமோ? ஏமா இப்படி எல்லாம் போய் நீங்க அசிங்கமா பேசலாமாம்மா? அசிங்கமா பேசவே இல்லை. அப்புறம் குஞ்சு இருக்குன்னு சொன்னீங்க. இங்க ஒரு நாடகம் நடக்குது, நாங்க ஒரு நாடகம். தன்னை நானே தானே நானே மச்சான், தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நானே தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நானே சம்மனா மச்சான் சாரங்கனது மச்சான் சில்லுதாவே அங்கம் பூரா மச்சான் சில்லுதாவே அங்கம் பூரா பொண்ணு வாசோ காரியத்துல கண்ணா இருக்கணுமா? சரி, வந்ததுல இருந்து நானா பாடிக்கிருக்கேன். ஆமாங்கம்மா, 100 கிராம் ஒரு சங்கு பாடிக்கிட்டே இருக்க. நீங்க 8000 ரூபாய் சம்பளம் அப்புறம் சும்மா வரும். நானா பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 ரூபா சேலம் தான் இருக்கு.
அகிலாரியத்துல குத்தறதரும் காரியத்துல கண்ணா இருக்கும். பறவைகள் வந்துருச்சு. பறவைகளை ஒரே வரட்டிடும். சரியா? ஒரு பறவை கூட இந்த இடத்துக்கு போக மாட்டேங்குது. என்ன காரணம்? ஞான பறவைகள். இது போகாது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் தாங்கள் இருவருமே தக்க சிரிக்க வேண்டும். இதை வந்து உள்ள உடலில் சரிங்கம்மா வாருங்கள் சார். சரிங்கம்மா ஆளோளும் சரிங்கம்மா. அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சூத்திர பிரியா சூர்யா, கலக பிரிய நாரதா,
என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷான முதலிய சந்தியாவந்தன கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் சூத்திரப்படுது கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்வைக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படைக்கிறங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தை வழங்கது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவனை ஆழத்திலே காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாரி இருந்து வாசப்படுக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசை பெற்று அதன் பின்னாலே கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதிக்கு தொழுது ஆசை பெற்று பிறகு பார்க்கட சென்று எனது பாட்டு அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தின் காரணம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தோழாகிவிட்டு இப்படி அலைமகள் தலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டவரை இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யப்படுகின்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 யானை வரும் பிள்ளை மணி யோசை வரும் முன்மாய் என்பார்கள். நாரதர் வருவார் பிள்ளை அவரது கலகு வரும் முன்னே. நீங்க அடிக்கிற இல்லையா அங்க அடிச்சு விட்டீங்களா? கலகு எங்க அப்படித்தான் இருக்கணும். உண்மையானவர்களுக்கு இறைவன் தொழில்நுட்பால் என்பதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவருடைய விநாயகமூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தியை அல்லல்போம் விளைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாத்து இரம்போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டு கணபதியை கைதுள்ள காலில் கணபதியை இணைத்து கதைக்கு நாயகனாம் கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் வரிப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். கீழராகி என்று சொல்லக்கூடிய வாழ குருநாத சுவாமி அங்காள பரமேஸ்வருடைய எல்லையிலே நாமும் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய பெருமானை இணைத்து கழகத்துக்கும் கேட்டவாறும் இந்த கதைக்கும் ஏற்றவாறு என் குருவை சண்முக வேலை சிந்தித்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ நாராயண நாராயண. இவ்வரங்க மேடையிலே கழகப்பிரிய நாரதராக காட்சியளிக்கின்ற மரியாதைக்குரிய அன்பண்ணன் கருவனூரை சேர்ந்த எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு பாலகுருநாதன் சாமியுடைய பங்காளிகள் சார்பிலும் கிராம பொதுமக்கள் சார்பிலும் இந்த பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கீழராயின் காலனியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் சார்பாக அன்பண்ணன் எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுட்டிய புண்ணியமான பூமியான நமது கீழரங்கமல்லிலே வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் வாழ குருநாதன் அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்துடைய விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வருகை இந்த நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணிய மிக்க காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நல்ல ஒரு நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொள்ளக்கூடிய திருப்போணம் மண்ணின் மைந்தன் ராஜா ஒளிவரிகளை தற்கும் அதில் பணிபுரியக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வுக்கு என்னை வருகிறவருடைய பாராட்டக்கூடிய வகையிலே அன்பளிப்பு கொடுத்து அதாவது பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கீழராங்கி சேர்ந்த என் அன்பு மைந்தன் குடும்பத்தினர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தினுடைய நிகழ்வினை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய தவத்தாரத்தை சேர்ந்த ஆர்ஜி தமம் ஒளிபரப்பு நிலையத்தாருக்கும் அதனுடைய விளம்பர துணைக்கூடிய அன்பு தம்பி சந்திரமோகன் அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்பென்ற நாடக கலையிலே நாரத திலகமாக வீட்டிலிருந்து இந்த தமிழகமெல்லாம் பெயரும் புகழும் பெற்று நமது கீழராங்கியம் கிராமத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே திகழக்கூடிய அன்பு தம்பியும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமான என் அருமை தம்பி டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே சிறந்தாழ்ந்த வழக்குகளை கரம் கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறோம் எங்களது கலைப்பணியை. வாழ்க வளமுடன். நன்றி. ஆக கழகம் கால் வைத்தால் கழகம் அது நாள் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேலைகளே என் கழகத்தை என்பதற்கு கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை.
சந்தனம் நடக்குது, கற்பூரம் ஒழிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் நடக்குது, கற்பூரம் ஒழிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் நடக்குது, கற்பூரம் ஒழிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தன் துதிவாடி கழகத்தை யார் அமைக்கும் பொழுது இறைவன் நாடுகொள்வதால், ஏன்னா இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறான் என்று சொல்லக்கூடிய வாழ குருநாதனுடைய எல்லையிலே அங்காள பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினாலே எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. காரணம், யானைக்கு பலம் தும்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே என்பார்கள். அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் இறைவன் துதிபாடுவது என் கடமை. என் போன்ற ஞானிகள் சித்தர்கள் பாடக்கூடியது கடவுளை திருநாமமாக இருந்து விட்டார். எங்கிருந்தாலும் தோன்றக்கூடிய உலகத்தில் எத்தனை விதமான ஆபத் பாந்தவர்களை காப்பதற்கு ஆண்டவன் அனுகிரகம் தேவை என்பார்கள். அப்படியெல்லாம் இது அகில உலகத்திலே மாபெரும் சக்தியாகப்பட்ட அந்தகாசுரனை அழித்து அதன் மூலமாக இங்கே அங்காளம் என்று சொல்லக்கூடிய அங்கத்தை பறிகொடுத்து இந்த பூமியில் உதிக்கச் செய்தால் இவள் அங்காள பரமேஸ்வரி என்றும், அதே அங்காள பரமேஸ்வரியாகப்பட்டவள் மலைராஜனுக்கு மகளாக பிறந்து மாபெரும் வரலாறு, பெரிய வரலாறு. சுருங்க சொல்லி விളിക്കാமா, அங்காள பரமேஸ்வரி வரலாறு வந்து சர்வசாதாரணமானது, பெரிய வரலாறு. ஆகவே சாதாரண இங்கே இது வடதிசையில் தோன்றியது
ஈசானிய மொழியிலே திருவண்ணாமலை பகுதியில் ஆரம்பித்த வரலாறு இந்த அளவிலும் தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் அங்காளவரை பேசி காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மலைராஜனுக்கு 40 ஆண்டுகளாக குழந்தை இல்லை அந்த பகுதியை ஆளுநவனுக்கு. அப்பேற்பட்ட மலைராஜனுக்கு மகளாக இருக்க வேண்டும் என்று முனிவர்கள் அங்கே காட்டு வழியாக பயணம் செய்யும் பொழுது அந்த முனிவர்களுடைய காலடியிலே மலைராஜன் விழுந்து எனக்கு பின்னாலே என்னுடைய இந்த அரசை ஆட்சி செய்வதற்கு வாரிசு இல்லை என்று கேட்டுக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் எல்லாம் சேர்ந்து புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்து அந்த புத்திரகாமேஸ்வரி யாகத்திலே ஈசனாகப்பட்டவனை அழைத்து ஈசனும் ஈஸ்வரி வந்து நேரடியாக காட்சி கொடுத்து உனக்கு என்ன குறை என்று கேட்க அவர்கள் தான் அனுக்கிரகத்தினாலே கொடுத்தார்கள் வாக்கு. உனக்கு இப்பொழுது வல்ல மறுபடியும் இந்த உலகம் உய்வித்து வருவதற்கு அளவிற்கு உனக்கு பெருமை சேர்க்கக்கூடியகளே ஒரு அற்புதமான வாரிசு கொடுக்கிறேன் என்று ஈசனே நேரடியாக சொல்லி அதற்கு காரணம் எங்கிருந்தாலும் எனக்கு பாரியாக இருக்கக்கூடியவள் அதாவது என் சக்தியாகப்பட்டவள் ஈஸ்வரியை உனக்கு மகளாக பிறப்பாள் என்று அங்கே பிறந்ததாக இன்றளவும் சரித்திரம் சொல்கிறது. அவள்தான் அங்காள ஈஸ்வரியாக காட்சி கொடுக்கின்றாள். அப்பேற்பட்ட ஈஸ்வரியை சில கையவர்கள் சேர்ந்து அவளை பெட்டியில வைத்து அடக்கி இந்த உலகம் இருந்தால் இவளால் உய்வு பெற வேண்டும், இவளை எப்படியாவது நாடு கடத்த வேண்டும் என்று பெட்டியில வைத்து ஆற்றிலே அழைக்கும் பொழுது பலவிதமான பெண்ணாறு பாலாறு இப்படி பலவிதமான ஆறுகளெல்லாம் கடந்து 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 கடைசியில் இங்கே ஒரு சான்று இருக்கிறது வைகை நதியிலே தோன்றதாக. அப்பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒரு மீனவர் எடுத்து விட்டு பார்க்கும் பொழுது பெட்டி எனக்குத்தான் என்று சொல்ல பக்கத்தில் இருந்தவர்களாம் பெட்டிக்கு உள்ள இருப்பது எனக்கு என்று முதல் பெட்டி எனக்கு ஒருத்தன் சொன்னேன் பெட்டியிலுக்கு உள்ள இருக்கிறது எனக்கு என்று பெட்டியை எடுத்துக்கொண்டு பெட்டிக்கு உள்ள இருக்கக்கூடிய அங்காளவரி விஷ்ணுவை பிரதிஷ்டை செய்து அது இப்படிலாம் அவருக்கு முதல் முறையாக தொட்டியை கட்டி தொட்டியகுளம் மண்ணிலே இருந்து வீட்டிலிருந்து இந்த கீழராகிய மண்ணிலே வாழகுருநாத அங்காள ஈஸ்வரியாக காட்சி கொடுத்து கருணை வழி கொண்டிருக்கிறார். என் தாயாகப்பட்டவள் அன்னையை தொழுவோம் கழகத்தை ஆரம்பிப்பதற்கு நல்வழி காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு பாருங்களா அவர் நடந்தார்ல அந்த வயர் கொஞ்சம் டச் ஆகுது போல பாருங்க தீப்பொறி பறந்துச்சு பாருங்க அது என்ன யாராவது தெரியாம முடிச்சிடும் இந்த பாக்ஸ் அந்த இதுல ஐயா பெரியவர் வந்தா நல்ல வேலை கால் முடிக்கல ஆக இப்போ உலகிலே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ நாங்கள் செய்த சகல பாவங்களை தீர்க்கக்கூடியவள் ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி தாயை தொழுது ஆரம்பிக்கும் கழகத்தை பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே அங்காளம்மா வாடியன போதினிலே ஓடி வரும் காளியம்மா மனவோர குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா கீழராங்கிய மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் வாழகுருநாதன் அங்காள பரமேஸ்வரி சன்னதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீரும் அம்மா. துருவளையலையரச்சு தொண்டையிலத்தான் அழைச்சு இருங்க நல்லா சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வாசிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கேன். திடீர்னு பாட்டு பாடிட்டு இல்லையா பாட்டுல தீய வச்சு விட்டீங்க. நீ வைக்கிறத இப்ப எனக்கு வைக்கிற பொழுது வச்சாண்டா மாப்பு ஆப்புண்ட கதையா நீ எனக்கு வைக்கிற பொழுது இருக்கிறது. ஒரு பப்புன்னு பாடலாம் பெட்டிக்காரு பாடலாம் முருகப்பெருமான் கூட பாடலாம். நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ற ஒரு தேவையில்லாத காளியும் அங்காளவருடைய அந்த வரலாறு சொல்லவே நான் போய் தவறான பாருங்க ஒண்ணு இல்லையில. ஆக அப்படி ஒரு தவறான பாதிக்க நான் போமா ஊமை ஊருக்கு கிடக்கு பறிச்சாலும் வீட்டு கிடக்கும்டா. இங்க பாருங்க பேசாம உட்காந்துருக்காரு வாத்தியாரு நமக்கெல்லாம் வாத்தியார் தானே. அப்படி ராகத்தை வாச்சி விட்டு இந்த பாட்டுக்கு தொட்டு விட்டு கடைசியில விட்டதை தொட்டவை கிட்டேன் தொட்டதை விட்டேங்கன்னு உங்ககிட்ட போய் இழுத்து விட்டாரு பாருங்க. ஆயிரம் கரங்கள் நீட்டி அடைக்கின்ற தாயே போட்டி அருள் பொங்கு முகத்தை காட்டி இருநீக்கி தந்தாய் போட்டி போட்டி கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகள் வாழும் வீடாறு முகம் பார்த்து அருளையும் வீடாறு மரத்தை வச்சவே கொஞ்சம் ஜெயபாண்டி இந்த பையில கொஞ்சம் நேரம் வெளியே போக சொல்லியா மரத்தை வச்சவே அடுத்த வரி என்ன வரியா என்ன வரி வரும் தண்ணி ஊத்தி இப்படி இப்படி பண்றாங்க உடச்சு வேற ஏதாவது ஊத்துறாங்க. நான் படைக்கிற விஷயத்த சொல்றேனியா அட சரி வேணாம் உனக்கு
எங்களுக்கு குறையும் அதனை நாடு சொல்லலாமா எங்களுக்கு குறையும் அதனை நாடு சொல்லலாமா என் தாய் நீ இருக்க உங்கள் செல்லுமகள் வரலாமா தாடி மகமாய் கருமாறி அபிராமிய பாடியது கேட்கவில்லையா தேவையல்லவா உங்களுக்கு குறையும் அவரே ஆனது கொள்ளலாமா ஆதரவையாரில்லை ஆதரிக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனில்லை நல்லதில் போடையும் நல்லதொரு தெய்வமே தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா மனம் போகணும் உங்களுக்கு உனை பாடும் நாளெல்லாம் கதையும் அவராட்டத்தில் உள்ள சக்தியும் பிள்ளை காளியே அங்காளை ஈஸ்வரியே உங்களுக்கு அடியின் தாய் நீருக்க செல்ல மகள் வரலாமா காளி மகமாய் கருமாறி அவிழாவியே பாடியது கேட்கவில்லையா தேவங்களும் புகழும் வந்து நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு முறையில் அவனை நாளை சொல்லலாமா தாயே நன்றி. தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தலைநிலை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே பாடலை பாராட்டக்கூடிய வகையிலே அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அவர்கள் ஆக எண்ணிலையும் நன்னிலை மாறாமல் பலவிதமான தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு என்னால் பலவிதமான நாடு கண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது நாட்டுக்கு என்ன பெருமை என்பதை பார்க்கும் பொழுது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் ஆலயம் வள்ளர் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல் கள்ள புலனதையும் காலாமணிவனுக்கு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம் என்று சிவலிங்கமாக திகழக்கூடிய இந்த இடத்திலே வாழகுருநாதரை வணங்கிவிட்டால் போதுமா? இதிலே மண்ணல் எவழியோ மக்கள் அவளி. நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். காரணம் முடிசூடா மன்னனும் முடிவில் பிடி சாம்பலாவான் என்ற இயற்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர்களை பார்க்க பொழுதெல்லாம் மனமது
எப்படித்தான் இருக்குமோ அதான் இருக்கணும் இன்னைக்கு. ஆத்தா மகாலட்சுமி நல்லா இருக்கணும். இருக்கணும் வெற்றி வேளா ஆகமத்திலே கடமை செய்வது பலனை எதிர்பார்க்க கூடாது என்ற அடிப்படை தெரிந்து கருத்தை தெரிந்து கொண்டு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பவர்கள் செங்கோல் பிடித்து நீதி நீதி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்களை போற்றுவது என்பன்ற பாவனக்கூடிய கூற்று. அந்த அடிப்படையிலே மன்னர் புகழ்பாடி மகிமையான ஒரு கழகத்தை ஆரம்பிப்போம். என்ன ஒரு பக்கம் தடவுள் ஒரு பக்கம் உறிஞ்சல் கடலிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனவிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தந்தமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தந்தை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. வெண்டமரில் வெற்றி கண்டு அங்கனைக்கு மக்கள் தோல் வெள்ளையர் பெரிய கோவில் கொண்டு வீரராஜராஜ சோழனே
நன்றி 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 நன்றி. நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேச வேண்டார்களே. இப்படி சபையெல்லாம் கீழராகிய மண்ணில் இருக்கின்ற அடியனும் கூட எதிர்பார்த்ததில்லை. ஆக மொத்தத்திலே வந்தாரை வாழ வடிக்கக்கூடிய வண்டமை நாட்டிலே இந்த அனுகிரகத்தினாலும் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும். இந்த பேர் தட்டு கைதட்டலாம் முக்கிய பங்கு எங்கள் ராஜாவுக்கு ஒளிவு இருக்கு இல்லைன்னா. ஏன்னா அதுல எல்லாம் எப்படிப்பட்டாலும் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும், இருக்கிறவன் இருக்க சரியா இருந்தாத்தையும் அதை செய்கிறவன் சரியா செமப்பேன் அப்படின்னு சொல்லுவார்களே. அது மாதிரி அங்கே சரியா இருந்தாலே நாங்கள் சரியா செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதயபூர்வமான நன்றி 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 வணக்கம். என்னால் என் நன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய்து நன்றி கொண்ட மகருக்கு நீங்க செய்த நன்றி நினைச்சு பார்க்கணும் இல்லையா. ஆக இவ்விடத்திலே நாமும் இவ்விடத்தை வந்து விட்டோம். இப்படி இருந்தாலும் எண்ணெய் துணிவ கர்மம் குடி துணிந்தவன் எண்ணமும் என்பது இழுக்கு என்ற வள்ளுவனுடைய கூட்டுக்கிழங்கு அடியன் வந்து இவ்வளவு நேரமாகிறது. இந்த சிற்றூர் வளத்திலே குறிஞ்சி நிலத்தில் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நாராயண என்று 3 முறை கேட்கிறது. அருமையான ஒரு சாரீரவனம். அடேயப்பா என்ன ஒரு சாரீரம், சங்கநாத உலகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகாவா என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பர்வத்தில் பிரதரை ஆராய்ந்து ஆளுநர் சோ என்ற வரையிலே அழகான முறையில் கவிதை பண்பாடி கொண்டிருக்கிறார் காலமகள். இப்பேற்பட்ட பெண்மகள் எங்கிருந்து வந்தாலோ என்ன ஒரு சாரியம் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதுக்கு கொக்கர சர்வபூதியா இருக்குமியா அது மாதிரி. அது தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு குரலை பார்த்தது. ஆனால் இருக்கட்டும். இது அடிச்சு காலி வீட்டுக்கு நம்ம ஒருத்தர் இருந்தார்ல காலச்சக்கரவர்த்தி. ஆமா, அவருக்கு எங்களுக்கு திருப்பணமல்ல இன்னொருத்தர் இருந்தாரு, எங்க அண்ணன் எங்க அப்பு வீசக்காரு KM ராஜேந்திரன், பழைய ஆள் உண்டு தெரியுமில்ல. அவர் ஏடா மகனே அப்படி கேட்பாரு, ஏடா மாப்பிள்ளாடே அப்படி ஒரு. ஆமா ஆமா 6 மணி நேரம் இப்படி. ஆமா 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 அதுதாயா உண்மைதாயா. அப்படி பழைய ஆட்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே பக்குவமானவர்களை பண்பாடி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது என்ன உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பார்கள். நாமும் இடத்தில் உறவை ஏற்படுத்தி காட்டுவோம்.
Hey!